இது தக் லைஃப். இது என்னன்னு கதையை சொல்றது? 90ஸ்ல ஒரு 2 கேங்ஸ்டர் ஒரு இருட்டு அறையில ஒரு சமாதானம் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனை அளவுல நமக்கு தெரியல. அப்போ அங்க வர ஒரு போலீஸ்னால ஒரு கலவரம் வெடிக்க, அந்த கலவரத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளை போட்டு தள்ள. அதுக்கப்புறம் சிவனேன்னு இல்லாம அந்த செத்தவரோட பையனை தூக்கி வச்சுட்டு நீதான் என் உயிர் கவசம் அப்படி இப்படின்னு ஒரு 4 வசனத்தை போட்டு அப்படி ஆரம்பிக்கிற இந்த படம். அப்புறம் மெல்ல 2016க்கு இந்த கதை வருது. இப்போ அந்த 2 கேங்ஸ்டர்னு சொன்னேன்ல, அதுல ஒரு கேங்ஸ்டரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணனோட பொண்ணோட ஜலபுலஜன்ஸ் விளையாட, அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து சாக, அதுக்கு நம்ம குட்டி ஆண்டவர் என்று அழைக்கப்படும் சிம்புவும் நம்ம ஆண்டவரும் பாத்தீங்கன்னா அந்த பையனை போட்டு தள்ளிடுறாங்க. அதனால நம்ம ஆண்டவரை தூக்கி ஜெயில போட, அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அதான் சுத்தியே 4 செட் பீசஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்க எல்லாம் நம்ம சின்ன ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் சின்னவரே உள்ளார போயிட்டார்ல, நீ அடுத்த கேங்ஸ்டர் நீதான், அடுத்த டான் நீதான், அடுத்த விடியல் நீதான் அப்படின்னு சொல்லி அவரை 4 ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ண, அங்க வெடிக்கிற வேணதான் இது. அப்புறம் ஒரு மட்டமான ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு இனிய மாலை வேலையில ஒரு பனிப்பிரதேச கூட்டு போய், அது என்னெல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கூட்டு போய் நம்ம ஆண்டவர் கதையை வந்து முடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி ஆண்டவர் கேங்ஸ்டரா மாற, ஒரு டானா மாற, அதுக்கப்புறம் திடீர்னு சம்பந்தமே இல்லாம 2 வருஷம் கழிச்சு நம்ம ஆண்டவர் வர, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நான் புரிஞ்சுக்கிட்ட கதை. ஏதாவது விளங்குச்சு? எவன் எதுக்கு எவனை கொல்றான், இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் என்ன மாதிரியான கேங்ஸ்டர்னு ஒன்னும் புரியாம ஒரே குழப்பத்திலேயே பாத்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சிடறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவரே போதும் கொஞ்சம் சட்டுன்னு முடிச்சு விடுங்க, அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இப்பதான் புரியுது இவங்க ஏன் இவ்வளவு ப்ரொமோஷன், இவங்களா ஏன் இந்த ஹைப்பை இவ்வளவு தூரம் பில்ட் பண்ணாங்கன்னு. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா சீட் பண்ணி ஆடியன்ஸ் தலையில கட்டி விட்ட ஒரு படம் தான் இது. கட்டி விட்ட ஒரு மெட்டீரியல் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரீ இன்டர்வல் வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் ஒண்ணு டோரை க்ளோஸ் பண்றாரு, இல்லாட்டி டோரை ஓபன் பண்றாரு. படம் பார்த்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்துறாரு. லாஜிக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ஏன்னா பல அடி பள்ளத்தாக்குல குண்டடி பாஞ்சு கீழே விழுந்தும் கூட பனியில எந்திரிச்ச அந்த பாஞ்ச புல்லட்டை என்ன சொல்றது கத்தியால எடுத்து விட்டு எரியறதெல்லாம் எங்க தலை விடுதலை பாட்டு வந்துருமோன்னுலாம் கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரிதான் இந்த சீன் அப்படியே பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா ஒண்ணுக்கு சலிச்சதே இல்லை. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு பழி வாங்குற சீன் எல்லாம் முரட்டு காமெடியா இருந்தது. அந்த காமெடியான சீனையும் கொஞ்சம் நம்மள ஓரளவுக்கு தலையில தட்டி பார்க்க வைக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவரோட பிஜிஎம் தான். இல்ல அதுவும் கொஞ்சம் நான்சிங்கா தான் போயிட்டு இருந்தது. ஓகே, அதுவும் ஒரு ஓகே லெவல் தான். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல இவங்க வந்து ஒரு எமோஷனல் சீன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகல. கிளைமேக்ஸுக்கு இல்ல, ஒட்டுமொத்த படத்துக்குமே பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் எமோஷனல் கனெக்ட்ல சுத்தமா இல்ல. சிம்புக்கும் கமலஹாசன் அவங்க 2 பேத்துக்கு இருக்க அந்த ஒரு பாண்டிங்கா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி அடுத்தடுத்த கேரக்டர்ல இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே இல்ல. நீங்களா எதுக்குப்பா வரீங்க அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் அழுகும் போதெல்லாம் ஏமா நீ வேற ஏமா சரி கொஞ்சம் முடிச்சு விடு சீக்கிரம், அந்த அளவுக்கு தான் இருந்தது. கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன் வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுவும் திடீர்னு ஒரு சின்ன ஒரு பிட்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இந்த தற்காப்பு கலை அது இதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வர கெட்டப் எல்லாம் பார்த்து திடீர்னு கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க இந்தியன் 2 வர்மக்கலை அது இதுன்னு ஏதாவது போட்டு வரோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். டெக்னிக்கலா இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படம், ரொம்பவே ஒரு சவுண்டான படம். தியேட்டர்ல பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. கேரக்டர்ஸ் எல்லாம் ஓகே, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே பெருசாலாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. நான் பாரு உண்மையான ராவான கேங்ஸ்டர் லைஃப பத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற இந்த என்னது இந்த காட்ஃபாதர், குட் ஃபெல்லாஸ், ஸ்கார்ஃபேஸ் இந்த மாதிரி எல்லா படத்தையும் பார்த்து ஒரு விதமான இவங்க ப்ராடக்ட்டை குழப்பி கடைசியில அவங்களுக்கே இது என்னமான ப்ராடக்ட்னு தெரியாம சரி ஓகே இது எப்படியாவது வித்துறோம்னு சொல்லி சந்தைக்கு எடுத்துட்டு வந்ததுதான் கொஞ்சம் வேதனை. நான் வெறிகொண்ட ஆண்டவர் மற்றும் குட்டி ஆண்டவர்களோட வெறிகொண்ட ரசிகன் சொல்றவங்க, அதே மாதிரி நான் இந்தியன் 2வையும் AAA படத்தையும் நான் வெறிக்க பார்ப்பேன்னு சொல்றவங்க தாராளமா இந்த படத்தை தியேட்டர்ல விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான எல்லாம் ஒர்த்தான ஒரு படம் தான் இது. மற்றபடிக்கு எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். மொத்தத்துல தக் லைஃப் படத்துக்குள்ள ஆடியன்ஸுக்கு